செல்லெல்லாம் அதிகமாக பார்க்கக்கூடாது சரிங்களா. டிவியெல்லாம் அதிகமாக பார்க்கக்கூடாது. கண்ணு எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்கும், அப்புறம் கண்ணாடி தேவைப்படுற மாதிரி இருக்கும் சரிங்களா. அப்புறம் அழகாக இருக்கிற நீங்கள் கண்ணாடி போட்டிங்கன்னா அப்புறம் பார்க்குறது நல்லா இருக்கும் சரியா. தொழில்துறை வளர்ச்சிக்காக நீங்களே பார்த்துருப்பீங்க. கடைசியாக நான் இப்போ சவுத் கொரியா போயிட்டு வந்தோம். அங்கே ஒரு ஹூண்டாய்க்கு ஒரு ரீஅஷூரன்ஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு வந்திருக்கோம். அதே மாதிரி மோத்தி லிங்க் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி பார்த்துட்டு வந்திருக்கோம். ஹியூசாங்னு சொல்லி ஒரு கம்பெனி பார்த்துட்டு வந்திருக்கோம். அந்த ரெண்டுமே கிரவுண்ட் பிரேக்கிங் வந்து சூன் இது வந்து நடக்க போகுது. கடைசி ஒரு 30 நாள்லயே நாங்கள் வந்து நிறைய கம்பெனிஸை பார்த்து கிரவுண்ட் பிரேக்கிங்கும் எம்ஓயும் நடத்துகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டு இருக்கோம். அவங்க சொல்ற அந்த ஆந்திராக்கு பேச்சுன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்குற மாதிரி இந்த மாதிரி இங்க வச்சு நான் பேசாம எல்லா இடத்துலையும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. கரெக்டான ஒரு மேடை இருக்கிற இடத்துல தான் அதை பேசணும். சட்டசபையில யாராவது கேட்பாங்கன்னு நம்புறேன். அதுக்கான ப்ரூஃபோட எந்த டயத்துல ஆந்திராவுக்கு போச்சுன்றத ப்ரூஃபோட காமிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். கேள்வி கேட்கறதுக்கு ரெடியா இருந்துக்கோங்க. அதாவது நீங்களே சொல்லுங்க, இப்போ தொழில்துறையில 30 நாள் வந்து எவ்வளவு நாள் ஆகுது? 30 நாள் ஆகுது. 30 நாள்ல ஒருத்தவங்க மைண்டை டிசைட் பண்ணி போயிடுவாங்களா? கிடையாது. இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். என்வரான்மெண்ட் கிளியரன்ஸ் பண்ணோம் அப்படின்னு பல ப்ராசஸஸ் இருக்கு. அந்த ப்ராசஸ் எல்லாம் நடக்காத இந்த டிலேனால தான் அங்க போயிருக்காங்க. அதுக்கான ப்ரூஃப் வித் டேட்டு டைம் லைனு எதுக்காக வெளியே போனாங்கன்ற ஒரு ரிமார்க்கோட என்கிட்ட தயாரா இருக்கு. நான் இவ்வளவு நாள் அமைதியா இருந்ததுக்கு காரணம் அதுதான். என்கிட்ட ப்ரூஃபோட இருக்கு. ஆனா அதுக்கான தகுந்த மேடையில மட்டும்தான் நான் பேசணும். அப்பதான் எல்லா இடத்துலயும் பதிவு பண்ணுவாங்க. இல்லைன்னா பாதி இடத்துல பதிவு பண்ணிட்டு பாதி இடத்துல பதிவு பண்ணாம அவங்க இஷ்டத்துக்கு தான் போடுற ஒரு நிலைமையில இன்னைக்கு இருக்கு. அதனால சட்டசபையில கேட்க சொல்லுங்க. அதுக்கு ப்ரூஃபோட நான் அடிக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன். அதாவது இன்னொன்னு சொல்லிக்கிறேன். இந்த மாற்றத்தை தயவு செஞ்சு ஏத்துக்க சொல்லுங்க. இன்னமும் டிஆர்பி ராஜா அவர்கள் தொழில்துறை அமைச்சராகவே வாழ்ந்துகிட்டு இருக்காரு. அவரு வேணான்னு சொல்லிதான் மக்கள் முடிவெடுத்து அனுப்பிச்சு விட்டாங்க வீட்டுக்கு. தயவு செஞ்சு அதை ஏத்துக்கோங்க. ஏத்துக்கிட்டு இப்போ புதுசா ஒருத்தவங்க நீங்க உங்க பண்ணையார் இதெல்லாம் விட்டுட்டு தயவு செய்து நாங்க இன்னைக்கு மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, எங்களுக்கான மரியாதையும் மக்களுக்கான மரியாதையும் கொடுங்க. இது மக்களையே அவமதிக்கிற மாதிரியான விஷயங்கள்ல தான் இன்னும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கே தெரியும் 1.5 ட்ரில்லியன் எக்கானமி அப்படின்னு சொல்லி நீத்தி ஆயோக்ல நம்மளோட தலைவர் வந்து பேசியிருப்பாரு. அதுக்கான விஷன் டாக்குமெண்ட்டை நாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது சூன் நாங்க ரிலீஸ் பண்ண போறோம். அதுலயே உங்களுக்கு தெரியும் எப்படிப்பட்ட திட்டங்கள் நாங்க கொண்டு வர போறோம். தமிழக நிதி அறிக்கை சொன்னாங்க, அதுக்கு வந்து பழைய நிதி அமைச்சர் ஒரு கருத்து சொல்லியிருக்காரு. அது பற்றி உங்க கருத்து? ஐயா, நிதிநிலை அறிக்கை நீங்க பாத்தீங்கன்னா, அதாவது ஜிஎஸ்டிபின்னு ஒண்ணு இருக்கு. கோவிட் காலத்துல எல்லா ஸ்டேட்டும் கோவிட் காலத்துல பிரச்சனைகள் இருந்ததா இருந்தது. அவங்களும் அதே கடன் தான் வாங்கினாங்க. அதாவது கடன் இல்லாம எந்த ஒரு வீடுமே நகலாதுதான். நம்ம வீட்லயுமே நம்ம கடன் வாங்கி தான் நிறைய விஷயங்கள் வந்து நடத்துறோம். அதே மாதிரி ஸ்டேட்டும் கடன் வாங்கி ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தி இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லது. அது எந்த விஷயத்துக்கு பயன்படுத்துறாங்க, அதனால மக்கள் பலன் அடைஞ்சாங்களான்றதுதான் கேள்வியே. கோவிட் காலம் சொல்லி அவங்க வந்து அதையே வந்து இது பண்றாங்க. கோவிட் காலத்துல மகாராஷ்டிராவும் தான் இருந்தது, அவங்களோட குஜராத்தும் தான் இருந்தது. அவங்களோட ஜிஎஸ்டிபி பர்சன்டேஜ் எடுத்து பாருங்களேன், வளர்ச்சி கணக்கு எடுத்து பாருங்களேன். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? இதுவுமே ஒரு சரியான ஒரு மேடையில என்கிட்ட கேள்வி கேட்க சொல்லுங்க. டேட்டாவோட நான் வச்சிருக்கேன். மறுபடியும் நான் அடிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். இன்னைக்கு இளைஞர்கள் 1 லட்சம் வரைக்கும் கடன் சுமக்கிற நிலைமையில தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது?